செந்தில் பாலாஜி வந்து கைது செய்துட்டு போனாங்களே, அப்போ எப்படி பிஎம்எல்ஏ ஆக்ட் வந்ததுன்னு கேட்டிங்களா? அப்போ வந்து ஒரு பணம் வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் சார்பில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் வந்து போன தடவை வந்து விசாரித்தாங்க, அவரை கைது பண்ணாங்க. அப்போ ஏன் வாயத்திறக்கலை நீதிமன்றம்? இப்போ மட்டும் பிஎம்எல்ஏ ஆக்ட் புதுசாக வந்துச்சா? எடப்பாடியாச்சும் பரவாயில்ல, காவல்துறை சுதந்திரமாக செயல்பட விட்டார். துப்பாக்கிச்சூடு நடந்தது கூட அவருக்கு தெரியாதுன்னு சொல்கிறாருன்னா, காவல்துறை சுதந்திரமாக அவங்க ஆட்சியில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த சுதந்திரம் உங்கள் ஆட்சியில் இல்லை. குற்றவாளிகளை காப்பாற்றுகிறீர்கள், உங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை காப்பாற்றுகிறீர்கள். அதனால் உங்களை விட அந்த எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு மேல். எதிர்கட்சி வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, அப்பவும் மற்றவனை பேச விட மாட்டான். ஜெட்டியை வைப்பான், வேசி வைப்பான், அன்றவரை வைப்பான், குதிப்பான், பெஞ்சு மேலே ஏறுவான், பேச விட மாட்டான். ஆக சட்டசபையே நாரி போச்சு. அங்கெல்லாம் பேசுவதற்கான வாய்ப்பு யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி என்ன செய்தி அலசல், இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியல் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு அலசலை இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, டாஸ்மாக் விஷயத்தில் 1000 கோடி ஊழல் நடந்த விவகாரத்தில் மேற்கொண்டு விசாரணை நடத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. 25ஆம் தேதி வரை எந்த விசாரணையும் நடத்தக்கூடாதாம். அதாவது எல்லா பத்திரிகையிலும் வந்தது. ஈடு என்ன சொன்னாங்க, 1000 கோடி அளவு ஊழல்னாங்க. அது 40,000 50,000 கோடி ஊழல், அவங்களே 1000 கோடின்னாங்க. சரி, விசாரிக்கக்கூடாது. இப்போ விசாரித்து அதில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அது இவங்க என்ன சொன்னாங்க, உயர் நீதிமன்றம் விசாரிக்காதேங்கிறாங்க. நீ நாட்டை எவ்வளோ கொள்ளையடித்தாலும் அதை பற்றி இது இல்லை, நான் சொல்கிறேன் விசாரிக்கக்கூடாது. நீதிமன்றங்கள் இப்படி போயிட்டான், இந்த அளவுக்கு கேவலமான ஒரு இதில் போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடி மணல் குவாரியில் ஊழல் நடந்தது. அப்போ இதே ஈடி வந்து 5 ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை விசாரிக்கணுன்னாங்க. சென்னை உயர் நீதிமன்றம் அதெல்லாம் விசாரிக்கக்கூடாது, ஸ்டே கொடுத்துட்டாங்க. கடைசி ஸ்டே கொடுத்துட்டு கடைசி என்ன திரும்ப கொடுத்தாங்க, நீங்கள் விசாரிக்க அதிகாரம் இல்லை. மணல் கொள்ளை எத்தனை கோடி போனால் என்ன, எங்களுக்கு என்ன? மணல் கொள்ளை இயற்கை வளம் போகுது, அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு இல்லையா? சட்டப்படி நீ பண்ணக்கூடாதுங்கிறான். கடைசி என்னாச்சு, உச்சநீதிமன்றம் போனாங்க. காரி துப்பி மூஞ்சில் இது பண்ணி உத்தரவே செல்லாது. ஏன் விசாரிக்கக்கூடாது ஐஏஎஸ் அதிகாரிகளை? அவன் இந்த நாட்டில் வேலை செய்கிறவன் தானே. இயற்கை வளம் கொள்ளை போகுது, அவனை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாருன்னு சொல்லி உயர் நீதிமன்றத்துக்கு கண்டனம் தெரிவித்து போடான்னு சொல்லி விசாரிக்க சொன்னாங்க. அதோட உயர் நீதிமன்றம் அதை பற்றி கண்டுக்கலாம். அப்பப்போ தொடச்சி போட்டுருவாங்க, அவங்களும் இதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. கடைசி ஏன்னு கேட்டிங்கன்னா, உயர் நீதிமன்றம் எப்படி தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே செந்தில் பாலாஜி கைது செய்திருக்கும் போது ஆட்கொணர்வு மனு போட்டாங்க. ஆட்கொணர்வு மனு போட்டால் உயர் நீதிமன்றம் எப்படி ஆட்கொணர்வு மனு போவான், ஆள் இருக்கான்னு சொல்லுவான்னு நினச்சா ஒரு ஜட்ஜு சொன்னார், இது ஆட்கொணர்வு மனு செல்லும். ஆளுக்கு இருந்தாலும், ஆள் உயிரோடு இருந்தாலும், கண்ணு முன்னாடி இருந்தாலும் ஆட்கொணர்வு மனு போடலாம். அது எந்த சட்டத்தில் சொல்கிறாங்கன்னு தெரியல, நாங்கள் படித்த சட்டம் அப்படி சொல்லலை. அதுக்கடுத்தது இன்னொரு ஜட்ஜு சொன்னார், இல்லை ஆட்கொணர்வு மனு செல்லாது. அப்புறம் 3வது ஜட்ஜுக்கு போட்டால் அவருக்கு தீர்ப்பே கொடுக்கல. கடைசி சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்கலன்னா அது அப்படியே கடந்திருக்கும். முக்கியமான அரசியல் கட்சி சம்மந்தப்பட்ட வழக்குகளாக இருந்தால் ஜட்ஜுங்களே நான் அதில் இருந்து விளைவிக்கிறேன்னுறாங்க. இந்த லட்சணத்தில் இருக்குது நம்ம சென்னை ஹைகோர்ட்டு. இந்த லட்சணத்தில் இருக்கிறது கேவலமான விஷயம். இப்போ 1000 கோடி அதில் என்ன கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி அதிகாரம் இருக்குதுன்னு கேட்குறாங்க விசாரிப்பதற்கு. அவன் இந்த திமுககாரன் தான் சொல்கிறான்ல, உலகத்திலேயே மகா அயோக்கிய பசங்க எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு கோர்ட்டில் போய் அவனுக்கு ஆதரவாகவும் இது வாங்கிட்டு வந்துடுவான். பொன்முடிக்கு கொள்ளையடித்தார், 3 வருஷம் ஜெயிலு, அதெல்லாம் முடியாது. அவனுக்கு மந்திரி பதவி கொடுன்னு சொல்கிறான் கோர்ட்டு. வெக்கம் இல்லாமல் மந்திரி பதவியாக்கி நம்ம உட்காந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா சாட்சிகளையும் கலைச்சிக்கிட்டு இருக்காங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான்.
நீதிமன்றங்கள் அவ்வளவு கேவலமாக போச்சு இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு எப்படி உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஒரு சாதாரண நேற்று லாடியில் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு கூட தெரியுமே அதிகாரம் எப்படின்னு. பிஎம்எல்ஏ ஆக்டில் என்ன சொல்லுது? நீதிமன்றத்துக்கு தான் கேட்குறேன். பிஎம்எல்ஏ ஆக்டில் என்ன சொல்லுது? சட்டவிரோத பணிமாற்றமாக இருந்தால் ஈடிக்கு அதிகாரம் உண்டு. அது மாநில அரசு விவகாரமாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட அனுமதி வாங்க வேண்டியதில்லை. பிஎம்எல்ஏ ஆக்டை போய் படிச்சுட்டு வாங்க. சட்டவிரோத பணிமாற்றம் இங்கே எப்படி வருது? ஈடி சொல்கிறான். நான் இதெல்லாம் பறிமுதல் இது ரெக்கார்டெல்லாம் பார்த்தேன். ரெக்கார்டில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா அதிகம் வாங்கியிருக்காங்க. அப்போ அது சட்டவிரோத பணிமாற்றம் தானே. இதுக்கு என்ன கிளாஸ் எடுக்கணுமா உயர் நீதிமன்றத்துக்கு? சட்டவிரோத பரிமாற்றம் தானே. ரெண்டாவது, பிஎம்எல்ஏ ஆக்டில் என்ன இருக்குது? ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசாங்கம், மாநில போலீஸ் எஃப்ஐஆர் ஏதாச்சும் போட்டிருந்தா அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் நாங்கள் விசாரிக்கலாம். பிஎம்எல்ஏ ஆக்ட் கூட சொல்லுது. போய் படிச்சுட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி வந்து கைது செய்துட்டு போனாங்களே, அப்போ எப்படி பிஎம்எல்ஏ ஆக்ட் வந்ததுன்னு கேட்டிங்களா? அப்போ வந்து ஒரு பணம் வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் சார்பில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் வந்து போன தடவை வந்து விசாரித்தாங்க, அவரை கைது பண்ணாங்க. அப்போ ஏன் வாயத்திறக்கலை நீதிமன்றம்? இப்போ மட்டும் பிஎம்எல்ஏ ஆக்ட் புதுசாக வந்துச்சா? இப்போ தான் சொல்கிறீங்க இல்லை, எல்லாத்துக்கும் இது பண்ணி கொடுத்துருக்காங்க. 65 எஃப்ஐஆர் லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் மேலே போட்டுருக்கு. அந்த எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் சட்டவிரோத பணிமாற்றம்னு கேட்குறான். போய் படிச்சுட்டு வாங்க சட்டத்தை. எல்லாருமே உயர் நீதிமன்றத்தில் தான் பண்ணிக்கிட்டு செல்லாது. ரெண்டாவது கேட்குறாங்க, உயர் நீதிமன்றம் நைட் எப்படி விசாரித்தேன்? நைட் எப்படி? நீங்கள் மட்டும் நைட்டு விசாரிக்கிறீங்க? நீங்கள் மட்டும் கருணாநிதிக்கு செலவு கொடுக்குறதுக்கு எந்த சட்டத்தில் உயர் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது? கருணாநிதிக்கு சமாதி வைக்கலான்னு எந்த இதில் சொன்னீங்க? எந்த சட்டத்தில் சொன்னீங்க? கொடுங்க, நான் கேட்குறேன். எந்த சட்டத்தில் சொன்னீங்க? அதே உயர் நீதிமன்றம் இது என்ன சொன்னீங்க? இனிமேல் மெரினா பீச்சு சுடுகாடாக ஆக்கக்கூடாது, யாருடைய சமாதியும் வைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. அதே உயர் நீதிமன்றம் என்ன சொன்னீங்க? கருணாநிதிக்கு வந்து சமாதி கொடு. எந்த சட்டத்தில் சொன்னீங்க? உங்களுக்கு யார் மக்கள் மன்றத்தின் சார்பாக கேட்குறேன், உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தா? சமாதி வைக்கிறது கூட நீங்கள் சொல்லுவீங்களா? அப்புறம் அரசாங்கம்னு ஒன்று தேவையே இல்லையே அப்படி சொன்னீங்க. அப்போ மட்டும் 2 மணிக்கு நீதிமன்றம் வைப்பாங்க இவங்க. ஆனால் பிஎம்எல்ஏ நைட்டில் வந்து விசாரிக்கக்கூடாது. இவங்க விசாரிப்பாங்களாம் 2 மணி வரை. என்ன நீதித்துறை, என்ன நீதிமன்றம்? தட்டி கேட்பது யார்? நாட்டில் ஒரு பெரிய அயோக்கியத்தனம் நடந்திருக்கையா? மக்கள் பணத்தை வந்து கொள்ளையடிச்சிருக்கான். 40,000 50 10 லட்சம் கோடி கடனை கொண்டு வந்திருக்கான். 40,000 கோடி 50,000 கோடி ஒரு வருஷத்தில் அரசியல்வாதி கொள்ளையடிச்சிட்டு போகிறான். மக்கள் குடித்து கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா மக்களுமே அதை மூடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இவ்வளவு கொள்ளையடித்தவனுக்கு ஆதரவாக எப்படி நைட்டு விசாரிச்சிங்க, எப்படி இது பண்ணீங்கன்னு 25ஆம் தேதி வரை ஸ்டே கொடுக்குறீங்களே. அப்புறம் மக்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடாதா? 8 கோடி பேரும் உங்களை நம்புவானா? இனி மக்களுக்காகத்தான் நீதிமன்றம். நல்லா புரிஞ்சுக்கங்க, நீதிமன்றத்துக்காக மக்கள் இல்லை, மக்களுக்கு நீதி கொடுக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் நீதிமன்றம். நீங்கள் நீதி தராசு தவறிட்டால் உங்களுக்கான மரியாதை யாரும் மக்கள் கொடுக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க. சட்டம் என்ன சட்டத்தில் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க? போய் சட்டத்தை படிச்சுட்டு வாங்க. எங்கே படித்தீங்க நீங்கள்லாம் சட்டத்தை? பிஎம்எல்ஏ ஆக்டில் ஒன்றும் பண்ண முடியாதான்? என்ன கேவலமான விஷயம் இல்லையா? அதனால் இது இவங்களுக்கு சொல்கிறேன், ஈடிக்கு நல்ல வழக்கறிஞர்களை வச்சு வாதாடுங்க. அங்கேருந்து டெல்லியிலேருந்து வந்துட்டு அங்கே இருக்கிற நீதிமன்ற நீதிபதிகள்லாம் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்களும் டெல்லியிலேருந்து மிகப்பெரிய வக்கீல்களை கொண்டு வந்து நீங்கள் வாதாடணும். அப்போ தான் பயப்படுவாங்க. அதனால் உயர் நீதிமன்றத்தை நம்பாதீர்கள். சென்னை உயர் நீதிமன்றம் பல இடங்களிலே வழுக்குகிறது. அதனால் போன தடவை இதுக்கு கொண்டு போனீங்கல்ல, மணல் குவாரிக்கு 5 ஐஏஎஸ் ஆஃபீஸர்களையும் திரும்ப விசாரிங்கன்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி உயர் நீதிமன்றத்தை நம்பாதீர்கள். உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இந்த டாஸ்மாக் விஷயத்தில் 1000 கோடி இதை இன்னும் தோண்டி எடுத்து உச்ச நீதிமன்றத்தில் ஆணை வாங்கிட்டு வந்து நீங்கள் விசாரிக்க வேண்டும். இதோடு விட்டுறாதீங்க அப்படிங்கிறது தான் நாம் அமலாக்கத்துறைக்கு சொல்ல வேண்டியது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அமலாக்கத்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, அரசியல்வாதி அழுத்தம் இருந்தால், குறிப்பாக அமித்ஷா அழுத்தம் இருந்தால்
இதில் வந்து பொன்முடி வழக்கில் சரியாகவே வாதாடல, வாயவே திறக்கலை. அவர் மந்திரி பதவியில் வரலாமான்னு வழக்கில் அட்டர்னி ஜெனரல் வாயவே திறக்கலை. நான் அரசியல் தலையீடு கனிமொழி மூலமாக அவங்க அரசியல் தலையீடு இருந்ததுனால தான் அவங்க வாயவே திறக்காமல் இன்றைக்கி பொன்முடி மந்திரி ஆனாருங்கிற குற்றச்சாட்டை நான் ஏற்கனவே வைத்திருக்கிறேன். அதே குற்றச்சாட்டு சொல்கிறேன், அமலாக்கத்துறைக்கு அழுத்தம் கொடுக்காதீர்கள். அவர்கள் வந்து இது வந்து மக்கள் சம்மந்தப்பட்டது, மக்கள் உயிர் சம்மந்தப்பட்டது. 40,000 கோடி 50,000 கோடி வந்து பணம் வந்து அரசு கருவூலத்தில் வராமல் அயோக்கிய அரசியல்வாதிகளின் கையில் போய் கொண்டிருக்கிறது. இது மிக முக்கியமான விஷயம். இதில் வந்து மத்திய அரசாங்கம் தலையிடாதீங்க. ஈடியை சுதந்திரமாக இது பண்ண விடுங்க, செயல்பட விடுங்கள். அதனால் ஒட்டுமொத்த தவங்களும் சொல்கிறேன், மக்களுக்கும் சொல்கிறேன், அவ்வளவு பேரும் எதிர்த்து இதை இது பண்ணணும். ஊழலை ஒழிக்கணும். ஊழலுக்கு துணை போவர்கள் நீதிமன்றமாக இருந்தாலும் அவர்களை விடக்கூடாது. அப்படிப்பட்ட நீதி அரசியல்களை தூக்குங்க பதவியை விட்டு. இவர்களெல்லாம் மனசாட்சிக்கு எதிராக யார் தீர்ப்பு கொடுத்தாலும் அவர்களை எதிர்ப்பதற்கு நாம் தயாராக வேண்டும். என்ன நீதிமன்றம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு இதுலேயும் ஒரு கொலை நடந்து ஒருத்தருக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதா இருந்தால் சுப்ரீம் கோர்ட் வரை போய் 10 வருஷம் ஆகுது. நிர்பயா கொலை வழக்கில் என்ன ஆச்சு? எத்தனை வருஷம் கழிச்சு தண்டனை கொடுத்தீங்க? எத்தனை இப்போ இதை நிறுத்துனீங்க? கியூலேட்டிவ் பெட்டிஷன், அப்பீல், இது மாதிரி எவ்வளவு நிறுத்துனீங்க? நாட்டில் டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் டினைடு ஜஸ்டிஸ்ன்னு சொன்ன மாதிரி தாமதப்படுத்தப்பட்ட நீதி, மறுக்கப்பட்ட நீதி அப்படின்னு சொல்கிறான். இது வந்து நீங்கள் தாமதப்படுத்துகிறதே தப்பு. இந்த விஷயத்தில் குற்றவாளிகளுக்கும் கொள்ளையடிக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நீதித்துறையும் நீதிமன்றமும் துணை போகக்கூடாது என்பதை மக்கள் மன்றத்தில் மக்கள் முன்பு என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். யாருமே கேட்க முடியாதா? இவங்க என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் கேட்கக்கூடாதா? அதைத்தான் நான் கேட்குறேன். உங்கள் தீர்ப்பு மனசாட்சிக்கு எதிராக இருந்தால் அத்தனை பேரும் உங்களை எதிர்த்து குரல் கொடுப்போம். அடுத்த விஷயம், செந்தில் பாலாஜி அன்றைக்கி டெல்லி போனார், முந்தானார். நம்மெல்லாம் பேசணும் எல்லா ஊடகத்திலுமே. எதுக்கு டெல்லி போனார்? அப்போ பாஜக தலைவர்களை சந்திக்க தான் போனாரா? ஏன்னா துரைமுருகன் இதே மாதிரி போனார், அவர் கேஸ் நின்று போச்சு. ஸ்டாலின் இதே மாதிரி போனார், ஜி ஸ்கொயர் நின்று போச்சு. அப்படின்லாம் பேசணும். உடனே இன்றைக்கி அதுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி வேற ஆளை வச்சு கொடுத்துருக்காரு. முகுல் ரோத்தகி, அவர் கோடி வக்கீல். அவர் தான் வந்து இவருக்கு வந்து செந்தில் பாலாஜிக்கு பெயில் வாங்கி கொடுத்தார். அதனால் அவர் கூட செந்தில் பாலாஜி இருக்கிற ஒரு ஃபோட்டோவை போட்டு இதற்காகத்தான் டெல்லி சென்றார். பாவி பசங்க, அந்த புழுகன் ஆகாச புழுகனெல்லாம் திமுக காரங்கிட்ட நிற்க முடியாது. எல்லாத்துக்கும் மேலே. அதாவது செந்தில் பாலாஜிக்கு எப்போ பெயில் வந்ததுன்னா செப்டம்பர் 26, 2024, 6 மாதம் ஆச்சு. அப்போ பெயில் வாங்கி கொடுத்ததுக்கு 6 மாதம் கழித்து செந்தில் பாலாஜி போய் நன்றி தெரிவிக்க முகுல் ரோத்தகியை போய் பார்த்தாராம். என்ன சுற்றுறாம பாருங்க இவங்க. என்னென்னா டெல்லிக்கு இதுக்காகத்தான் போனாராம். அந்த ஃபோட்டோவை போட்டு விட்டு 6 மாதம் கழித்து நன்றி தெரிவிக்க போனாருன்னா காதில் பூ சுற்றுறீங்களா? காதில் எப்போவோ எடுத்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இப்போ போட்டுட்டு, அப்போ எடுத்துருக்காங்க ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை இப்போ போட்டு இதுக்காகத்தான் டெல்லிக்கு சென்றோம் அப்படின்னு காதில் பூ சுற்றுறாங்க. உங்கள் கலாச்சாரம் தான் தெரியுமே. ஃபோட்டோ கொடுக்குறது, இது கொடுக்குறது எல்லாம் ஃப்ராடுத்தனம். கருணாநிதி காலத்துலேருந்து இது தானே நடக்குது. ஃபோட்டோ அப்படியே ஒரு ஃபோட்டோவை காமிச்சா இது அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. அதுதான் தமிழ்நாடே உங்களை பற்றி, உங்கள் அப்பாவை பற்றி தெரிஞ்சிருக்கு. இப்போ நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்க. செந்தில் பாலாஜி வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோவை போட்டு 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவை போட்டு நாங்கள் நன்றி தெரிவிக்க தான் போகணும்னு சொல்லி, நீங்கள் பாஜக தலைவர்கள் யாரை சந்திச்சிங்களோ அவங்க பேர் வெளியிட வரக்கூடாதுங்கிறதுக்காக காப்பாற்றுறீங்க. ஒருவேளை பாஜக தலைவர்கள் சொல்லிவிட்டாங்களா, கோர்ட்டில் போடுங்க, நாங்கள் ஒன்றும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கோம், கொஞ்சம் அமைதியாக இருக்கோம், நீங்கள் ஏதாச்சும் வாங்கிட்டு போங்க, தப்பிச்சுட்டு போங்கன்னு சொல்லிவிட்டாங்களா? அங்கே போயிட்டு வந்தோடனே கோர்ட்டில் கேஸ் போடுறாங்களே. எல்லாம் நாடகமாக தெரியலை. அதனால் ஃபோட்டோவை கொடுத்து ஏமாற்றுகிறார் செந்தில் பாலாஜி இந்த வழக்கு விஷயமா அப்படிங்கிறது அடுத்த செய்தி. அடுத்த விஷயம், டிடிவி தினகரன் அவர் சொல்கிறார், டாஸ்மாக் விஷயத்தில் பாஜகவோடு சேர்ந்து போராட போகிறாங்களாம் கூட்டணி கட்சிகள்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போராடுபவர்களை போராட விடாமல் தடுப்பது ஜனநாயகத்தில் எப்படி சரியாகும்? அவங்க போராட்டத்தை அங்கே டாஸ்மாக் நிறுவனத்துக்கு ஆப்போசிட்டில் உள்ள கிரவுண்டை தான் கேட்டிருக்காங்க. போராட அனுமதிக்காத பட்சத்தில் திரும்பவும் அவங்க போராடுவாங்க. இன்னும் நாங்கள்லாம் கலந்து பேசி கூட்டணி கட்சிகளும் அதற்கு ஆதரவாக போராட போகிறோம். டிடிவி தினகரன் கதையை சொல்லிடுறேன். இப்போ அவர் நிலைமை என்னன்னு,
சசிகலா அவங்ககிட்ட இருந்து லட்சக்கணக்கான கோடி சொத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆயிரக்கணக்கான கோடி சொத்து இருக்குன்னு அங்கே சொல்கிறாங்க. அவர்களுக்கு பிறகு அந்த சொத்து பூரா இவர்களுக்கும் கிளாஸ் 2 லீகலர் 2ஆம் நிலை வாரிசுதாரர் அப்படிங்கிற முறையில் வரும்னு ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்தாங்க. அவங்க கரெக்டாக சசிகலா அவர்களுடைய தம்பி திவாகர் அவங்கள க்ளீனாக கையில் வச்சுக்கிட்டு எல்லா சொத்துக்களும் அவர்களுடைய தம்பிக்கு தான் இனி போகும்னு நிலைமை வந்துச்சு. எதிர்பார்த்த பணம் வரல. டிடிவி தினகரன் அமமுக கட்சிக்காரவங்க இவங்கெல்லாம் பணம் கொடுங்கங்கிறாங்க. மீட்டிங் நடத்தணும், இவர் இங்கேருந்து ஒவ்வொரு இதுக்கும் கூட்டம் நடத்த போனால் ஒருத்தருக்கும் பணம் கொடுக்கறதில்ல. பார்த்தாங்க எல்லாம் கட்சியை விட்டு விலகி மாற்று கட்சிக்கு போயிட்டாங்க. அதிமுக பிஜேபி எல்லாத்துக்கும் போயிட்டாங்க. அவர் நிலைமை படுமோசமாயிடுச்சு. எலெக்ஷன் இந்த லெவலில் எம்எல்ஏ எலெக்ஷனில் ஒரு 5 சீட்டு கொடுத்தா நிறுத்துறதுக்கு ஆள் இல்லை, செலவு பண்ணுறதுக்கு பணம் இல்லை. சரி வேறு போராட்டம் நடத்துறதுன்னா இனி 1000 ரூபா கொடுத்து ஆளை கூட்டிகிட்டு வர்றதுக்கும் பணம் இல்லை. இந்த சூழ்நிலையில் தான் குரல் கொடுக்குறா. பிஜேபியோடு சேர்ந்து டாஸ்மாக்கு கூட்டணி கட்சிகள் போராடுறதுக்கு நான் தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறார். ஏன்னா இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன ஆகும், அந்த டாஸ்மாக்கு சாராய தொழிற்சாலை நடத்துகிற முதலாளிங்கள்லாம் கூப்பிட்டு பணம் கொடுப்பாங்க. நீங்கள் ஒன்றும் நடத்தாதீங்க, எதிர்ப்பு பண்ணாதீங்க, கூப்பிட்டு இதில் போராட்டத்தில் கலந்துக்காதீங்கன்னு பணம் கொடுப்பாங்க. அந்த பணத்தை வாங்குறதுக்காக இவர் சொல்கிறாரோ அப்படிங்கிற, இல்லைன்னா இவருக்கு எது கூட்டம், இவர் எங்கே போய் போராட்டம் பண்ணுறது. ஆக அரசியல்வாதிகளின் கணக்கு டாஸ்மாக் விஷயத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கு போடுவாங்க. இதுக்கிடையில் இவர் சொல்கிறார் ரகுபதி, அவர் என்ன சொல்கிறாரு, ஈடி பாஜகவோட அடியானம் அப்படிங்கிறது. பாஜகவோட அடியான். சரி, அப்போ தமிழ்நாடு போலீஸ் யாரோட அடியாள்? தமிழ்நாடு போலீஸு திமுகவோட அடியாள் அது இப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் சொன்னாலும் பிடிக்கலைங்க, நீங்கள் சொன்னாலும் விட்டுடுறீங்க, நீங்கள் சொல்கிறால விட்டுடுறாங்க. உங்களுக்கு அடியால் அவங்க இருக்கும்போது அப்போ பாஜகவுக்கு அவங்கவுங்க ஒன்று வச்சுருப்பாங்களே. ஈடி அடியாளாக இருக்கிறதுல தப்பு இல்லை. உங்களெல்லாம் அப்படி தான் பிடிக்கணும். குற்றம் செய்கிறவங்கள, அயோக்கியத்தனம் பண்ணுறவங்கள, ஃப்ராடு பண்ணுறவங்கள அடியாளாக வச்சுக்கிட்டு உபயோகிச்சா தப்பு இல்லை. அடியாட்களாக வச்சு எப்போ தப்புனா, நல்ல மனுஷங்களை, தப்பு செய்யாதவங்களை ஈடி வச்சு பாஜக பிடிச்சா சொல்லுங்கள், நாங்களே எதிர்த்து குரல் கொடுக்குறோம். உங்களை மாதிரி ஆளுங்களை பிடிக்கிறதில் அவங்க அடியாளை உபயோகித்தாலும் பரவாயில்ல, முள்ளால் தான் எடுக்கணும். அதனால் உங்களுக்கு ஈடியை நான் ஒத்துக்கிறேன்ப்பா. பிஜேபியின் அடியாள் தான் ஈடி. நீங்கள் தமிழ்நாடு போலீஸாக அடியாளை வச்சுருக்கிற மாதிரி நீங்கள் என்ன யோக்கியர்களா? எதையாச்சும் ஒழுங்காக விசாரிக்க விடுறீங்களா? எங்கள் இது என்னாச்சு, அந்த சாரியாக விசாரிக்க விட்டீங்களா? சிறப்பு புலனாய்வு கமிட்டின்னு ஒன்று போட்டிங்களா, 3 பேர், அவங்க விசாரித்தாங்களா? அந்த சார் விஷயத்தை விசாரினா அந்த 3 பேர் கொண்ட கமிட்டி 1000 சவரன் நகையை ஞானசேகரன் திருடியிருக்காருன்னு சம்மந்தமில்லாத ஒரு ரிப்போர்ட்டு. இதே வேடிக்கை பார்க்குறது உயர்நீதிமன்றம் பயங்கரமாக வேடிக்கை பார்க்குறது. அவங்க கேட்டாங்களா? நீங்கள் தானே கமிட்டி அமைச்சிங்க, கமிட்டி ரிப்போர்ட்டை கூடிய அந்த சார் யாருன்னு நீதிமன்றம் கேட்டதா? உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வாயை திறந்தீங்களா? அப்போ எல்லாரும் நாங்கள்லாம் இழிச்ச வாங்கிங்க, பொதுமக்கள் இழிச்ச வாங்கிங்க, நீங்கள்லாம் உங்களுக்குள்ளே ஒரு குழு அமைச்சிக்கிட்டு உங்களுக்குள்ளே சட்டமும் சரி நீதியும் சரி இப்படி தான் போகும் அப்படின்னு இருக்கும்போது, அவன் பாஜகக்காரன் ஈடியை வச்சுக்கிட்டு உங்களை அடிக்கிறதுல தப்பே இல்லை. உங்களை கைது பண்ணணும், உங்களை மாதிரி அயோக்கியர்களை விடக்கூடாது. அதுக்கு பாஜக தப்பான முறையில் ஈடியை உபயோகித்தாலும் அதில் தவறு இல்லை. மகாபாரதம் கதை தான். இதில் இதை ஈவில் ஃபோர்ஸை ஈவில் இதாக தான் எதிர்க்கணும். அதனால் கெட்டவர்களை கெட்ட விஷயத்தை பண்ணி எதிர்ப்பதில் தப்பு இல்லை அப்படிங்கிறத ரகுபதி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. இந்த இதில் இவர் சொல்கிறார், யார், எடுபடி சேகர்பாபு. அந்த சேகர்பாபு எடுபடி என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு தலை தூக்கி நிற்குதான், குற்றவாளிகள்லாம் ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறது கேவலமான விஷயம். சேகர்பாபுக்கு என்ன தெரியும்? உங்களை இப்போ போலீஸ் ஸ்டேஷன் எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்லவா? மதுசூதனையே இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் லாக்கப்பில் இருந்த கதையெல்லாம் சொல்லவா? உங்களுடைய குரு. நீங்கள் ரவுடிகளை பற்றியும் இவங்களை பற்றியும் பேசுகிறீங்க. குற்றவாளியில் 1ஆம் நம்பர் குற்றவாளி நீங்கள் தானே. ரவுடிகளை வச்சுக்கிட்டு என்ன அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வட சென்னையில், எல்லாருக்குமே தெரியுமே. இவங்க குற்றவாளியெல்லாம் ஓடிட்டாங்களாம். சட்டம் ஒழுங்கு நான் காரி துப்புறான். ஜாகிர் ஹுசேன் எஸ்ஐ இதில் காரி துப்புறாங்க. உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ரவுடியெல்லாம் ஓடிட்டாங்க. ரவுடி எப்போ ஓடினாங்க தெரியுமா? சேகர்பாபுக்கு தான் சொல்கிறேன். ரவுடி எப்போ ஓடினாங்க தெரியுமா?
நீங்கள் சாஷ்டாங்கமாக தலையில் காலில் விழுந்து கும்பிட்டீங்கல்ல ஒரு அம்மா ஜெயலலிதா, அவங்க ஊழல் பண்ணாங்க, அதெல்லாம் விடுங்க, நிர்வாகத்தை ஒழுங்காக நடத்தினாங்க. ரவுடியெல்லாம் ஓடினது அவங்க ஆட்சியில் தான். நான் பாராட்டணும்னு சொல்லலை, அந்த அம்மா செத்து போயிட்டாங்க, அவங்கள பாராட்டி எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவங்களுக்கு இப்போ சிஷியர்களாக இருந்து அதிமுகவை தலைமை தாங்கிறவங்க யாரும் அவங்கள பாராட்டி பேசுனா அவங்களுக்கு நல்ல விஷயம் பேசுனா கூட விரும்ப மாட்டேங்கிறாங்க, ஃபோட்டோ கூட வைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அவர்களுக்காக எல்லாம் பாராட்டி பேசணும்னு அவசியம் இல்லை. உண்மையை சொல்கிறேன். 2001 அந்த அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. இந்த 96 to 2001 இந்த சமூக விரோதிகள்லாம் ஆட்சியில் இருந்தால் ரவுடிஸாக குமிஞ்சிட்டான் தமிழ்நாட்டில். இப்போ 2001 இந்த அம்மா வந்து விஜயகுமாருங்கிற டஃப் ஆஃபீஸர் போட்டு அவங்களை கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, அவர் யூனிஃபார்ம் போட்டு கமிஷனராக வந்தவொடனே போய் சல்யூட் அடித்தார். ஒரே வார்த்தை சொன்னாங்க, ரவுடிகளை அடக்குங்கள்னு. சரின்னு அவர் அங்கேருந்து போனார், லிஸ்ட்டு எடுத்தார். எவன்டா ரவுடி, முக்கியமான ரவுடி இருக்கான், 12 பேர் 11 பேர் சொன்னாங்க லிஸ்ட்டு. 11 பேரையும் போடுறான்னார். அப்போ அங்கேருந்து அவருக்கு கீழே இருந்த அதிகாரி, ஐயா அதில் 11 பேர் நீங்கள் சொல்கிறீங்க, அந்த 11 பேரில் ஒரு ஆள் அதிமுக ஆள், ரொம்ப பிரபலமான ஆள், வீரமணின்னு பேர், அந்த அம்மா கோவிச்சுக்குவாங்க அப்படின்னு ஒன்று. அவர் ஆமாம் சரி நான் யோசிச்சுக்கிறேன், அந்த அம்மாட்ட கேட்டுக்கிறேன். அந்த அம்மாட்ட கேட்குறாரு, யார், விஜயகுமார் கமிஷனர். அம்மா 11 பேரை சுட போகிறேன். அப்படியா, உங்கள் இஷ்டம். இல்லைம்மா அதில் சுட போகிறதுல அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் இருக்கார், யார் அவர்னார், வீரமணி. அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு, அவர் ஆட்கடத்தலில் நிறையா குற்றச்சாட்டு இருக்குது, அவர் சட்டம் ஒழுங்கு சரியாகணும் தான் சுடணும்னாங்க. அப்படியா, பண்ணுங்கன்னார். இல்லை அதிமுகவாக இருந்தால் யாராக இருந்தான்னு சமூக ஒரு குற்றவாளி, சமுதாயத்துக்கு எதிரானவங்கள்லாம் அடித்து தூது பண்ணுங்கள், என் கட்சிக்காரன்லாம் பார்க்காதீங்கன்னாங்க. அப்போ அதிமுகவை சேர்ந்தவரையும் சுட்டாங்க. அதுக்கப்புறம் 11 என்கவுண்டர் பண்ணாங்க. அப்போ தான் ரவுடி பூரா சென்னை விட்டு ஓடினான். தமிழ்நாட்டில் இருக்கிற ரவுடி பூரா மகாராஷ்டிராவுக்கு போனான். இங்கே இருந்தால் சொல்கிறாங்க, பாரபட்சம் இல்லாமல் இது பண்ணாங்க. அப்போ தான் அது உங்கள் ஸ்டாலின் தான் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு. அடிச்சுட்டு கொலை பண்ணிட்டு வந்தால் கட்சியில் சேர்ந்தால் முடிச்சு போச்சு, அவன் தப்பிச்சிடலாம், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். எத்தனை ஞானசேகரங்களை காப்பாற்றிருக்கீங்க நீங்கள். அது இவங்க இதில் வந்து சட்டம் ஒழுங்கு கொடி கட்டி பிறகு தான் எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு ஓடிட்டாங்கன்னு. அப்பட்டமான உங்களுக்கு என்ன தெரியும், கள்ள ஓட்டு போட தெரியும் இந்த எடுபடி சேகர் பாபுவுக்கு, அடியாள் வச்சுக்கிட்டு இங்கே அடிக்க தெரியும். உங்கள் தொகுதி மக்களே ஓட்டு போடாதவனை கரண்ட்டு கட் பண்ண தெரியும், தண்ணியை கட் பண்ண தெரியும். இப்படி கீழ்த்தரமான வேலையை செய்து கொண்டிருப்பவர் நீங்கள். உங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியுமா, அரசியல் அரிச்சோடி தெரியுமா, ரவுடித்தனத்தை தவிர. காலத்தின் கட்டாயம், நீங்கள்லாம் எம்எல்ஏவாகி மந்திரியாக வேண்டிய சூழ்நிலை. ரவுடிகள், உங்களை போன்ற ரவுடிகள் எல்லாம் நாட்டிலே மந்திரியாகி விடுகிறார்கள், எம்எல்ஏ ஆகி விடுகிறார்கள். அதனால் நீங்கள் வந்து இதையெல்லாம் பேசுவதற்கு ஒரு லாண்ட் ஆர்டர்னால் என்னன்னு தெரியாது, சட்டம் ஒழுங்குனா அது என்ன, எப்படி கட்டுப்படுத்த எதுவுமே தெரியாது. அதனால் வாயை மூடிக்கொண்டிருங்கள் எடுபடி சேகர்பாபு என்பதை அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது சட்டசபையில் ஸ்டாலினுக்கும் அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தது வாழ்வுரிமை கட்சின்னு ஏதோ ஒரு பேர், அந்த கட்சிக்கு பேர், அதனுடைய தலைவர் வேல்முருகன், அவருக்கும் மோதி கட்சி, சொந்த கட்சிக்காரவங்களுக்கு அவங்கெல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டணி கட்சியில் சில பேர் இப்போ தான் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மக்கள் பிரச்சனையை பற்றி அவர் பேசுகிறார். யார், வேல்முருகன் பேசும்போது அப்படி கையை அப்படி நீட்டி கையை வந்து இது பண்ணி பேசுகிறார். உடனே ஸ்டாலின் கோவம் வந்துருச்சு, என்ன அவருக்கு பேசும்போது கையை நீட்டி பேசுகிறாரு அப்படின்னு. சபாநாயகர் உடனே நடவடிக்கை எடுங்கிற, பேசும்போது கையை நீட்டி பேசக்கூடாதா, ஸ்டாலினுக்கு தான் கேட்குறேன், பேசக்கூடாதா? உங்கள் அண்ணாதுரை பேசும்போது எப்படி பேசுவார் தெரியுமா, ஸ்டாலின் எப்படி பேசுவார் தெரியுமா, ஒரு கையை உயர்த்தி ஒரு விரலை காட்டி தான் பேசுவார் மேடையில். அதே பொசிஷனில் தான் இன்றைக்கி அவர் கையை நீட்டி பேசின மாதிரி உள்ள இதைத்தான் சிலையாக சென்னை மவுண்ட் ரோட்டில் வச்சுருக்கீங்க. இந்த படத்தை பாருங்கள், அண்ணாதுரை ஒரு கையை நீட்டி பேசினது. அடுத்து உங்கள் அப்பா, அவர் தனி ஸ்டைல். அண்ணாதுரை ஒரு கையை கட்டினா இவர் தோலில் துண்டை போட்டு அந்த தோலை ஒரு கையில் அப்படி தொங்க விட்டுக்கிட்டு ஒரு கையை நீட்டி பேசுவார். உங்கள் அப்பா சட்டசபையிலையும் சரி வெளியில், அதுதான் அவருடைய மேனரிசம். அப்படி அந்த துண்டு இப்படி தொங்கும், இப்படி அந்த ஃபோட்டோவையும் பாருங்கள். அடுத்து உங்கள் ஃபோட்டோ பாருங்கள், நீங்கள் கை நீட்டி பேசுனதை பாருங்கள்.
அடுத்து உங்கள் பையன் உங்கள் வாரிசு கை நீட்டி பேசுனதை பாருங்கள். அது உங்கள் வாரிசுகள் பூரா உங்கள் திமுக மாடல்கள் பூரா கை நீட்டி பேசுகிறது தானேப்பா ஃபேஷனாக வச்சுருந்தீங்க. இன்றைக்கி வேல்முருகன் கை நீட்டி பேசுகிறாரு, சபாநாயகர்கிட்ட நடவடிக்கை எடுக்க சொன்னால் எப்படி எடுப்பீங்க? அதில் அவர் சொல்கிறார், வேல்முருகன் பேசவே விட மாட்டேங்கிறாங்க. அவங்க கலாச்சாரமே இதுதானே, பேசவே விட மாட்டான். சபாநாயகரை வச்சு பயமுறுத்துறாங்கங்கிறாங்க. எடப்பாடின்னு சொல்கிறாரு, சபாநாயகரை வச்சு பயமுறுத்துறாங்க, பேசவே விட மாட்டேங்கிறாங்க. அவங்க கலாச்சாரமே அப்படி தானே. ஆளுங்கட்சியாக இருந்தால் என்ன செய்வான்னா, ஒரு ஜால்ரா அடிக்கிறவனு ஒருத்தனை கொண்டு வந்து சபாநாயகர் அவன்கிட்ட சொல்லி வச்சுருவார், கருணாநிதி எவனையும் பேச விடக்கூடாது அப்படி. உடனே சபாநாயகர் அப்படி பாரு அப்படின்னு அவர் சபாநாயகர் சொல்லுவார், வர்றவங்கெல்லாம் யாரையும் பேசவிடக்கூடாதுன்னு கருணாநிதி சொல்கிறார். ஸ்டாலின்னு சொல்கிறார், யாரையும் பேசக்கூடாதுங்க. அப்போ சபாநாயகர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்ககிட்ட, சார் நான் யாரையும் பேச விடலை, ஆனால் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், எவனாச்சும் எந்திரிச்சு பேசும்போது உங்கள் மந்திரி எழுந்திரிக்க சொல்லுங்கள், நான் மந்திரி பேசுகிறாரு உட்காருன்னு அமைக்கிறேன். இது டெக்னிக் அப்போ இருந்து. இப்போ ஸ்டாலின் அதுதான் பண்ணிகிட்டு இருக்காரு. எதிர்கட்சியோ மற்றவங்கள அப்படி பேச எந்திரிச்சா உடனே துறைமுறை எந்திரிப்பார். உடனே அப்பா உட்காருங்க மந்திரி அமைச்சர் பேசுகிறார், முடிஞ்சு போச்சு. எவன் எந்திரிச்சாலும் ஒரு அமைச்சர் எந்திரிச்சிடும். உடனே உட்காருங்க இப்படி தான் பண்ணுவான். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இவங்களை எப்போ இருந்து பார்க்குறேன் இந்த கர்மத்தை, 70களிலிருந்து பார்க்குறேன். அந்த ஆளுங்கட்சி வந்து விட்டால் அவ்வளோதான், சபாநாயகர் ஒரு ஜால்ராவை வச்சுட்டு பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது எதிர்கட்சி வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, அப்பவும் மற்றவனை பேச விட மாட்டான். ஜெட்டியை வைப்பான், வேஷ்டி வைப்பான், அண்டர்வரை வைப்பான், குதிப்பான், பெஞ்சு மேலே ஏறுவான், பேச விட மாட்டான். ஆக சட்டசபையே நாரி போச்சு. அங்கெல்லாம் பேசுவதற்கான வாய்ப்பு யாருக்கும் கிடைக்கிறது இல்லை. இப்போ எடப்பாடி எங்களை பேச விட மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா என்னத்தை பண்ணுறது? இதெல்லாம் வந்து அவங்களுடைய கலாச்சாரம், பொறுத்து தான் ஆகணும். 5 வருஷத்துக்கு யாருமே சட்டசபைக்கே போகாதீங்க, அவங்களே வச்சு நடத்திக்கிட்டோம். அதனால தான் கூட்டணி கட்சி பேசினாலும் பேச விட மாட்டேங்க. கம்யூனிஸ்ட்டை பார்த்தாங்க, அப்படி எந்திரிக்கும் போது பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏயோ 25 கோடிங்கிறாங்களாம். உடனே கம்யூனிஸ்ட்காரன் உட்காந்துக்கலாம். திருமாவளவன் ஆளுங்க பேசினா கூட 25 கோடி 50 கோடின்னு குரல் கொடுக்குறாங்கண்ணா. அவங்களுக்கு அந்த கோடி ஞாபகம் வந்தோன்னே உட்காந்துக்கிறாங்க. அதையும் மீறி சத்தம் போடுறவங்கள இந்த மாதிரி சபாநாயகர் வச்சு தூக்கு அப்படின்னு இப்போ ஸ்டாலின் சொல்லிட்டார். தூக்கு, எல்லா பற்றியும் தூக்கிடு அப்படிங்கிறது. அதுக்கடுத்தது சட்டம் ஒழுங்கு மிகச்சிறப்பாக இருக்குங்கிறாரு. சட்டசபையிலே அப்பட்டமாக போய் சொல்கிறாரு ஸ்டாலின், சட்டம் ஒழுங்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி குத்தி காட்டுறாரு. உங்களை மாதிரியா ஸ்டெர்லைட்டு இல்லை துப்பாக்கி சூடு நடந்ததை தூத்துக்குடியில் அப்போ டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னீங்களே, உங்களை மாதிரியா அப்படின்னு அடிக்கடி சொல்கிறார். தூத்துக்குடியில் நடந்த சம்பவம், சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவம், இதெல்லாம் மறந்துடக்கூடாது. உங்களை பொறுத்தவரையில் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. பேரத்தலைவரே, தைரியம் இருந்தால் நான் பேசும் பதிலை கேட்டுவிட்டு போக வேண்டும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் தைரியம் ஓடுறீங்களா? இதுக்கு எடப்பாடி பதில் சொல்லணும். அவருக்கு பதிலெலாம் சொல்ல தெரியாது. ஏதோ கூட்டத்துக்கு வருவாங்க, சட்டசபையை விட்டு வெளியே நடத்துவாங்க, அவ்வளோதான், அவருக்கு தெரியாது. அதனால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஸ்டாலின் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்டெர்லைட் போராட்டம் தூத்துக்குடியில் நடந்தது உண்மை. அப்போ டிவியை பார்த்து ஒரு முதலமைச்சர் டிவியை பார்த்து தான் எனக்கு துப்பாக்கி சூடு நடந்தது தெரியும்னு சொல்கிறாருன்னா, அவர் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட விட்டிருக்கிறார். அதில் அவரை பாராட்டணும். எப்படின்னா, இந்த மாதிரி துப்பாக்கி சூட்டு நடத்துகிறதெல்லாம் முதலமைச்சரை கேட்காம பண்ண மாட்டாங்க, முதலமைச்சரை கேட்டு தான் பண்ணுவாங்க. ஆனால் அவர் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கங்கன்னு விட்டுருக்காரு. அதனால தான் டிவியை பார்த்தா எனக்கு தெரியும்னு சொன்னார்னா, அவர் காவல்துறையில் தலையிடவில்லை. உங்களை மாதிரி ஒன்றும் நீ கேட்டு செய்யலைல்ல, உங்களை மாதிரி கேட்டால் செஞ்சாங்க. இப்போ எப்படி சுட்டாங்க? திருவேங்கடத்தை வந்து சுட்டாங்க ஆம்ஸ்ட்ராங். இதில் ஏன் சுட்டாங்க? நீங்கள் சொல்லிட்டீங்க. திருவேங்கடம் சில ரகசியத்தை சொல்கிறாரு, உங்கள் கூட்டணி கட்சி தலைவர் ஒருத்தருக்கு பங்கு இருக்குன்னு சொல்கிறாருன்னு அடிங்க அப்படின்னு சொல்லி, காவல்துறை எங்கே சுதந்திரமாக நடமாடவில்லைங்க. காவல்துறை சுதந்திரமாக நடமாட விட்டிருந்தால் ஆம்ஸ்ட்ராங் கொலைகள் காங்கிரஸின் தலைவருக்கு பங்கு இருக்கிறதுன்னு அவங்க குடும்பம் தெரிவிக்கும் போது உங்கள் கூட்டணி கட்சி தலைவரை காப்பாற்றுறதுக்கு அவரை விசாரிக்கவே இல்லை. அப்போ காவல்துறை எப்படி செயல்படுது உங்கள் ஆட்சியில்? சுதந்திரமாக செயல்பட்டால் நீதி கிடைச்சிருக்கும்ல. அந்த சார்லேயும் சுதந்திரமாக செயல்பட்டிருந்தால் நீதி கிடைச்சிருக்கும்ல. அதனால் எடப்பாடியாச்சும் பரவாயில்ல, காவல்துறை சுதந்திரமாக செயல்பட விட்டார். துப்பாக்கிச்சூடு நடந்தது கூட அவருக்கு தெரியாதுன்னு சொல்கிறாருன்னா
காவல்துறை சுதந்திரமாக அவங்க ஆட்சியில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த சுதந்திரம் உங்கள் ஆட்சியில் இல்லை. குற்றவாளிகளை காப்பாற்றுகிறீர்கள், உங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை காப்பாற்றுகிறீர்கள். அதனால் உங்களை விட அந்த எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ மேல் அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு செய்தியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.